ஒரு கிரகத்தினுடைய நேச்சர்னு இருக்குல்ல, அதை வச்சு தான் காரகத்துவங்கள் பிரியுது. ஆக்சுவலாக சனீஸ்வரன் அப்படின்றது கிடையாது, அவருடைய உண்மையான பேர் வந்து சனைச்சரன் அப்படின்னு சொல்கிறாங்க. சனைச்சரன், அதை வடமொழியில் அவருடைய பேர் வந்து சனைச்சரன், ப்ராப்பரான பேர். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். சனைச்சரனை மெதுவாக நகர்பவன் அர்த்தம். இருக்கிற பிளானட்லேயே ஸ்லோ மூவிங் பிளானெட்டில் ஒரு டிரான்சிட் வரதுக்கே 30 வருஷம் ஆயிடுது. ஓகேங்களா? இப்போது இப்போ அறிவியல் ரீதியாக வந்து ஒரு நக்கல் ஒன்று பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ நெப்டின் யுரேனஸ் ப்ளூட்டோலாம் அதை விட ரொம்ப மெதுவாக நகருது. முதல்ல நெப்டின் யுரேனஸ் ப்ளூட்டோவை நம்ம பஞ்சாங்கத்தை நிறுவும் பொழுது ஜோதிடத்தை உருவாக்கியவங்க அதை கணக்குலேயே எடுக்கல. ஏன் அதை கணக்குலேயே எடுக்கலைன்னா, சனி வரைக்கும் தான் தாக்கம், சனிக்கு அப்புறம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? புதன் சூரியனுக்கு அப்புறமா நெருக்கமான பிளானட் யார்? புதன். சூரியனுக்கு அப்புறமா தூரமான கிரகம் யார்? சனி. புதனில் ஆரம்பித்து சனியில் முடியும். நீங்கள் புதனுக்கான காரகத்துவம் கேட்டீங்க. சனி வந்து ஜென்ரலாகவே தொழிலுக்கு அதிபதினா என்னென்னா, ஒரு காரியம் ஆகணும்னா வேலைக்காரங்க வேணும். ஓகேங்களா? நீங்கள் நினச்சாலாம் பொருள் நவுந்துராது. ஆமாம். ஓகேங்களா? வெயிட்டை தூக்கி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆள் வரணும், இல்லை நீங்களே தான் அந்த வேலையை செய்யணும். கரெக்டுங்களா? ட்ரைனேஜ் இருக்கணும்னா அதுக்கு ஆள் வரணும், வீட்டை சுத்தம் பண்ணணும்னா அதுக்கு ஆள் வரணும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒருவரால் செய்ய முடியாத வேலை இருக்குது பாருங்க, இல்லை செய்ய தயங்குற வேலைன்னு இருக்குது பாருங்க, அதெல்லாமே உங்களுக்கு வந்து சனி. ஓகேங்களா? அப்போது காரியம் ஆகணும் அப்படின்னா சனி இல்லாமல் உங்களுக்கு காரியம் கிடையாது. புதன் வந்து என்னன்னா பிளானிங். இப்போ சனியினுடைய காரகத்துவம் முழுக்க உடல் உழைப்பு, ஃபிசிக்கல் எஃபர்ட்னா மற்றவங்களால செய்ய முடியாத விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து சனி.